பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலையிலும் தேவரீர் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக என் தேவன் எங்களோடு பேசுங்க ராஜா. தேவரீர் உம்முடைய வார்த்தை கர்த்தாவராஜா நாங்கள் கேட்டு முடிக்கும் போதே எங்கள் சூழ்நிலைகள்ல ஒரு பெரிய மாறுதலை நாங்கள் கர்த்தாவராஜா உணரும்படியாக நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்திருக்க வார்த்தை அடைக்கப்பட்ட கதவுகளும் அற்புதங்களும். Shut doors and miracles. அடைக்கப்பட்ட கதவுகளும் அற்புதங்களும். அந்த தேவ பிள்ளைகளே, முக்கியமா இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகளை தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். வீடெல்லாம் அடைக்கப்பட்டு, இன்னைக்கு நம்ம வீட்டெல்லாம் அடைக்கப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெளியில கடைகள் அடைக்கப்பட்டிருக்குது, பிசினஸ் அடைக்கப்பட்டிருக்குது, ஆபீஸ் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய நடக்கணும் எதிர்பார்த்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அடைப்புகள், சுத்தி கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு உள்ளதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவ பிள்ளைகள், எஸ் தேவ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கும் போது அது நடக்கலன்னு ஒண்ணு ஒரு அடைக்கப்பட்ட கதவாகி விடுகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா லிட்டரலா உண்மையிலே கதவுகள்லாம் அடைக்கப்பட்டு நம்ம உள்ள இருக்கிறோம். கவர்மெண்ட் சொல்றாங்க வெளியில வராதீங்க. ஸோ நமக்கு என்னன்னா, நார்மலா என்ன, நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணுவோம், அற்புதங்கள் வெளியில நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். எப்படி? நம்ம வேலை ஸ்தலத்துல அற்புதம் நடக்கணும், நம்ம கல்யாணத்துல அற்புதம் நடக்கணும், நம்ம படிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கணும், வியாபாரம் செய்கிற இடத்துல நடக்கணும். ஸோ நான் வீட்டுல ஜெபம் பண்றேன், சபையில ஜெபம் பண்றேன், எனக்கு அற்புதங்கள் வெளியே நடக்கணும். My miracles should happen outside அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேச போவது மட்டும் இல்ல, உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அடைக்கப்பட்ட கதவுகள் மத்தியில நாம் உள்ள ஜெபிக்கும் போது அற்புதங்கள் இந்த அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு உள்ளேயே நமக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கதவு அடைக்கப்பட்டிருக்குது, ஆனா அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம் தேவ பிள்ளைகளே, be encouraged even if we are sitting inside shut doors. அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள நாம் அமர்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திறந்த கதவுகளை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. நிறைய சாட்சிகள் பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஜெபம் பண்ணிருந்தேன், ரொம்ப நாளாக இந்த கதவு திறக்கணும் ஜெபம் பண்ணியிருந்தேன். இந்த காரியத்துக்கான கதவு, திருமணத்துக்கான கதவு, வேலைக்கான கதவு, வெளிநாடு போவதற்கான கதவு திறக்கணும். அந்த கதவை ஆண்டவர் திறந்தான். திறந்த வாசலை குறித்து, திறந்த கதவுகளை, ஓப்பன் டோர்ஸ் குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை, என்னைக்காவது அடைச்ச கதவை குறித்து சாட்சி கேட்டீங்களா? ரொம்ப கேட்டுதான் கிடையாது, கம்மி. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் இந்த கதவை அடைத்தார், சந்தோஷம். தேவ பிள்ளைகளே, ஆனா இந்த லாக்டவுன் மத்தியில, இந்த கொரோனா சூழ்நிலை மத்தியில நம்ம சொல்ல போதுமா, அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கான அற்புதத்தை செய்தார். எங்களுக்கான தேவை அந்த அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள வந்து ஆண்டவர் சந்தித்தார். எங்களுக்கான அற்புதம் இதெல்லாம் பூட்டி இருந்தது, ஆனால் அதுக்குள்ள ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று நம்ம சாட்சி சொல்லும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர்களே, இப்படியான ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே இந்த கிரிமினல்ஸ், தவறு செய்யறவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுப்பாராம். நேர தண்டனை கொடுத்துட மாட்டாராம், ஒரு சான்ஸ் கொடுப்பாராம். என்ன சான்ஸ்னா, 2 பூட்டப்பட்ட கதவுகளை காட்டுவார், 2 அடைக்கப்பட்ட கதவுகளை காட்டுவார். அந்த கதவுல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிடுவார் அவர். ஒரு கதவுக்கு பின்னாடி தங்கம் இருக்குது, நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க. இன்னொரு கதவுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பசியுள்ள சிங்கம் இருக்குது. ஆனா எந்த கதவுக்கு பின்னாடி எது இருக்குதுன்னு ராஜா சொல்ல மாட்டார். அது அவன் தான் சூஸ் பண்ணும். அவனுக்கும் எந்த கதவும் தெரியாது. அவன் சூஸ் பண்ணி அவன் அதிர்ஷ்டம் எது இருக்குதோ அந்த கதவுக்கு பின்னாடி தங்கம் இருக்குதா, ஓகே. இல்ல சிங்கம் இருந்தா மனுஷன் காலி. நம்ம பூட்டின கதவை ஒண்ணு திறக்கிறோம், அந்த கதவுக்கு பின்னாடி தங்கம் இருந்தா, எப்பா இது கடவுள் சித்தம். இதுவேளை ஒருவேளை நம்ம பூட்டின கதவை திறந்தாங்க சிங்கம் தான், ஐயோ இது கடவுள் இருக்கிற இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறான முடிவுகள் போறோம். தேவ பிள்ளைகளை, பூட்டின கதவுக்கு பின்னாடி தங்கம் இருந்தாலும் சரி, சிங்கம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பூட்டின கதவுக்குள்ள நமக்கான அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேலை தூக்கி சிங்கத்துல போட்டு மூடிட்டாங்க, ஆனா ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். அப்படிப்பட்ட அற்புதத்தை அது வரைக்கும் அவன் கேள்விப்படல. இன்றைக்கு நான் தேவ பிள்ளைகளை சொல்றேன், தங்கம் இருந்தாலும் சரி, சிங்கம் இருந்தாலும் சரி, எந்த கதவு பூட்டி இருந்தாலும் சரி, அந்த கதவுக்குள்ள ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த இயேசு இருப்பதால் நம்மளுக்கு பல அற்புதங்கள் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க இப்படி பூட்டப்பட்ட கதவுகளை நீங்க குடும்பமா உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, அழுது கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு பாருங்களேன், வீட்டுக்குள்ள பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. நம்ம எதிர்பார்த்த அற்புதம்லாம் வெளியில, நமக்கு ஆண்டவர் பூட்டின கதவுக்குள்ள
அற்புதங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவுங்க அற்புதங்கள். ஷட் டோர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? வாட் இஸ் a shut door for a man? அதாவது மனுஷனுக்கு கதவு அடைக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? செகண்ட், வாட் இஸ் shut door for a God? அடைக்கப்பட்ட கதவு ஆண்டவருக்கு என்ன? தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் a shut door for man? shut door for manனா நோ என்கிற பதில். கதவு மூடிட்டா நோ, நடக்க போறது இல்ல, ஓவர், கதை முடிஞ்சிச்சு. ஃபெயிலியர், தோல்வி, இல்ல டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், டிப்ரெஷன், மன அழுத்தம், வியாதி, சிக்னஸ். ஒரு கதவு அடைக்கப்பட்டதுன்னா ஒரு மனுஷனுக்கான அர்த்தம் இதுதான். ஒரு கதவு அடைச்சிட்டாங்கன்னா நோ. என்னங்க ஆச்சு? நோ சொல்லிட்டாங்க. என்னங்க ஆச்சு? ஓவருங்க. என்னங்க ஆச்சு? என்னை வெட்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அவமானம், நிந்தை, இது எல்லாம் ஒரு கதவு அடைக்கப்பட்டால், ஒரு வியாபாரத்திலயோ இல்ல எதுலயோ ஒரு கதவு அடைக்கப்பட்டால், ஒரு டோர் க்ளோஸ் ஆனா ஒரு மனுஷனுக்கான உண்டான அர்த்தங்கள்லாம் இதுதான். ஐயோ, நான் எதிர்பார்த்த பதில் வரல, நோன்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு அடைக்கப்பட்ட கதவு. சோ அடைக்கப்பட்ட கதவுகள் மனுஷனுக்கு சொல்லுகிற பதில்லாம் இதுதான். நோ, சாரி, ஓவர், ஃபெயிலியர், டிசப்பாயின்மெண்ட், டிப்ரெஷன், எம்பாரஸ்மெண்ட், இதெல்லாம். இப்ப 2020 பாருங்க, 20வது வருஷம் 2020. இந்த 2020 is become a big shut door for many people. ஏன் தெரியுமா? இந்த 2020 பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கொரோனா வந்து இது எப்போ முடியும், நம்ம எப்போ வெளியில வருவோம் மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு எல்லாம் சொல்றாங்க 2 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும்னா, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2020ன்றது எனக்கு ஒரு ஷட் டோர், அடைக்கப்பட்ட கதவு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது சிலலாம் நல்ல நேரத்திலேயே அவங்களுக்கு சில காரியங்கள் நடக்கல. அதாவது நல்ல நேரத்திலேயே, அதாவது கொரோனா வருவதற்கு முன்னாடி நான் சொல்றேன், பாஸ்டர் கொரோனா வரதுக்கு முன்னாடி மட்டும் என்ன நல்ல நேரம் அப்படின்றீங்க சிலர்லாம். சரி, கொரோனா சூழ்நிலை வரதுக்கு முன்னாடியே சிலருக்குலாம் எப்படின்னா, அப்பவே எனக்கு வேலை கிடைக்கல, அப்பவே என் பிசினஸ்ல பிரச்சனை, இப்பவே எழுந்து நிக்கலாமான்னு எந்திரிச்சு நிக்கிற மாதிரி ஒரு நிலைமையா என்னன்னு தெரியல. இதை கொரோனாக்கு முன்னாடியே அழைக்கிறதுக்கு நெருக்கமான சூழ்நிலை. இப்ப இந்த கொரோனா வந்தோன்னா முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் க்ளோஸ்பா, இப்படியே தான் போகுது. இந்த 2020 முடிஞ்சு 2020 ஒரு அடைக்கப்பட்ட கதவாக அநேகருக்கு மாறிவிட்டது. ஆனா அதே அடைக்கப்பட்ட கதவு ஆண்டவருக்கு என்ன பாருங்க. A shut door is God's place for miracles. அடைக்கப்பட்ட கதவு ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு இடம். A shut door is God's time to perform the miracle. ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்கிற நேரம். Shut door is God's way of proving that he is with you. அடைக்கப்பட்ட கதவு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று காண்பிக்கிறது. Shut door is God telling you that he will never leave you no matter what. A shut door is a chance for God to reposition your life. உன் வாழ்க்கையை மாற்றி வைக்கிற ஒரு இடமாக அடைக்கப்பட்ட கதவாகுது. A shut door is God's way to give you a new beginning. Shut door points to new directions. புதிய புதிய வழிகளை காட்டுவதற்கு ஆண்டவர் அடைத்த கதவை யூஸ் பண்ணுகிறாரு. A shut door is an incentive to pray more. A shut door makes a man trust in God. A shut door prepares you for the challenge ahead. அடைக்கப்பட்ட கதவை வரப்போகிற எதிர்ப்புகளுக்கு உங்களை ஆயத்தம். சோ ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை, அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் அற்புதத்தை செய்யறதுக்கு, அற்புதத்தின் காலம், முடியாததை செய்யறதுக்கு ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகளை பயன்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு ஞானி இப்படியாக சொன்னாலும், வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் 10% தான் அந்த வாழ்க்கை கொண்டு வர பிரச்சனைகளாம். மீதி 90% அந்த பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி பதில் சொல்லுகிறோம், நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம் தான் முக்கியம். 10% is the problem which life brings, but 90% depends on how we respond to the problem. ஸோ அதனால அடைக்கப்பட்ட கதவுகளை பிரச்சனையா பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைங்க, ஆனா அடைக்கப்பட்ட கதவுகளை அற்புதங்களை பார்க்குறவங்களுக்கு அது அற்புதம். ராமன் சொல்லுவோமா? சோ முதலாவது, அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிற இடமாக மாறுது. 2 அடைக்கப்பட்ட கதவுகளின் கதையை நம்ம பார்த்து கம்பேர் பண்ண போறோம் அந்த நேரத்துல. சோ அதனால தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அடைக்கப்பட்டு வீட்டுல உட்காந்துட்டு, எப்பா இந்த காரியம்லாம் நடக்கும் நான் எதிர்பார்த்த நேரத்துல கரெக்டா லாக்டவுன் ஆரம்பிச்சு அடைக்கப்பட்டு அமர்ந்து கொண்டிருக்கீங்களா? தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். முதலாவது மார்க் 5:22 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு
பின் சென்று அவரை நெருக்கினார்கள். பாருங்க, முதல் கதை எபிரோட மகள் சாப கடக்கிறார். அப்ப சாப கடக்கும் போது ஒரு அறைக்குள்ள வைத்து வந்துட்டு ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரை இந்த மாதிரி என் மகள் சாக கிடக்கிறா, நீங்க வந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அதாவது இங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஏதோ சாக கிடக்கிறா, இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஆண்டவர் வந்தா ஒரு செய்யலான்ற ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற ஒரு நேரம். அடுத்த கதை வாசிங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். தேவ பிள்ளைகளை, இந்த கதையை பாருங்க. ஒரு ஊழியக்காரன் மரித்து போகிறான். இப்போ கணவர் செத்துட்டாரு, 2 பிள்ளைகளை கடன்காரன் கொண்டு போறான், கணவர் செத்தே போயிட்டாரு. அங்கேயாவது எவரின் மகள் சாக போகிற நிலைமையில இருக்கிறா, இங்க செத்தே போயிட்டு சாப்டரே க்ளோஸ்ட். அதாவது கதை முடிஞ்சு போச்சு. யாரு சம்பாதித்து கொண்டிருந்தாங்களோ, யாரின் மூலியமாக குடும்பம் நடத்தப்பட்டதோ, யாரு குடும்ப தலைவரோ, இன்னைக்கு குடும்ப தலைவர்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவ பிள்ளைகளை, சில குடும்ப தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க, சில ஃபேமிலி ஹெட்ஸ் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல இதன் மூலியமாக இவரின் மூலியமாக நடந்த காரியங்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கலாம். இப்போ இனிமேல இவர நிமித்தமாக நமக்கு எதுவும் வராதுன்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டு, சாப்டர் க்ளோஸ்ட். ஏன்னா அவர் இறந்துட்டார். இப்ப கடன் கொடுத்தவன் வந்து என்ன பண்றான், கடன் பிள்ளைகளை கொண்டு போக போறான். சிலர் எல்லாம் பயங்கர கடன்ல சிக்கி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு தான் எனக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கடன்ல மாட்டி கொண்டிருக்கிறோம், என்ன நடக்க போகுது தெரியல, சாப்டர் க்ளோஸ். தேவ பிள்ளைகளே, அது மரிக்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, மரித்து போயிருந்தாலும் சரி, நாளைக்கு என்ன நடக்கும் கடங்காரம் வந்து நிக்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, இப்படி அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் என் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க தேவ பிள்ளைகளே? அப்போ அடைக்கப்பட்ட கதவுகள், இந்த மாதிரி க்ளோஸ் சாப்டர் அப்படின்ற நிலைமையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு மட்டும் இல்ல தேவ பிள்ளைகளே, இப்படி அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு 2வது பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. அடைக்கப்பட்ட கதவுகள் 1, ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதுக்கு. நெக்ஸ்ட், அடைக்கப்பட்ட கதவுகளை கொண்டு ஆண்டவர் நமக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புதிய ஆரம்பம். மார்க் 5வது அதிகாரம் வசனம் 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறார் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாச உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வரதற்கு இடங்கூடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடியையும் மிகவும் அழுந்து புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லையே, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். தேவ பிள்ளைகளை பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அவங்க மரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது நான் பாக்குறோம் மரிச்சே போயிட்டாங்க. அதாவது ஓரளவுக்காவது நமக்கு நம்பிக்கை இருந்ததுங்க. அதாவது இந்த லாக்டவுன்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படியாவது மேல வந்துருவோம், எப்படியாவது இந்த காரியம் நமக்கு நடந்துரும், எப்படியாவது வாய்க்கப்பட்டுரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்ப லாக்டவுன் வந்தோடனே கிட்டத்தட்ட இந்த பொண்ணு செத்துற மாதிரி தான் முடிஞ்சு போச்சு கதை. வந்து என்ன சொல்றாங்க, போயா செத்து போயிட்டா அப்படின்னு கதவையே மூடிடுறாங்க. செத்து போயிட்டா முற்றுங்க அப்படின்றாங்க. ஏன்னா டைம் தாண்டி விட்டது, காலம் தாமதாகி விட்டது. ஏன்னா என்னன்னா, ஆண்டவர் எவரி வீட்டுக்கு வர நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவர் வஸ்திரத்தை தொடுறா. அங்க ஒரு கான்வர்சேஷன், இவர் பேசிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகுது, இங்க அங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது எவரு துடிச்சுனே இருந்திருப்பாரு, வாப்பா வாப்பா வாப்பான்னு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மகள் இறந்து விடுகிறார். கால தாமதமாகி விட்டதுனால மகள் இறந்து போயிட்டா. இதுக்கு மேல என்னையா பண்ண முடியும்? சிலர்லாம் அப்படிதான் ஆயிட்டாங்க. என்ன இதுக்கு மேல ஜோம் பண்ணி என்ன பிரோஜனம், இதுக்கு மேல நமக்கு என்ன நடக்க போகுது? தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, பிள்ளை சாகல. நிறைய பேர் அழுது கொண்டிருக்காங்க. அழுது கொண்டிருக்கவங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னும் கதை முடியல. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை வீடுகளில நீங்க அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு தான் இன்றைக்கு உங்களோட நான் பேச விரும்புறேன். இன்னும் இந்த கதை முடியல, இன்னும் உங்க வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரல, இன்னும் இந்த பிரச்சனை இப்படி முடிஞ்சு போல ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளை எல்லாரையும் வெளில அமிச்சிட்டு தாய் தகப்பன் தந்தை இவங்க மட்டும், தாய் தகப்பன் இவங்க மட்டும் கூட்டிட்டு உள்ள குடும்பத்தை வச்சுட்டு பிள்ளை இடத்துல போய் மரித்த பிள்ளைய எழுந்திரு தலித்தா குமி என்றார். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு
கதவெல்லாம் மூடிட்டு நீங்க குடும்பமாக நீங்களும் உங்க பிள்ளைகளும் கணவர் மணியும் நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, இப்படி மரித்து போன காரியங்கள்லாம் இந்த அடைத்த கதவுக்குள்ள ஆண்டவர் உயிர் தழ செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பிள்ளையோட கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஆரம்பம். உங்க சரீரத்துல ஆண்டவர் ஒரு புதிய சுகத்தை கொடுக்க போகிறார். நெடுநாளாக நீங்க பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். வழி தெரியாத உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வழியை துவக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னடா இவன் சொல்றது அர்த்தமே எல்லாம் இருக்குது, உலகமே இப்படி கிடக்குது, ஆனா இவன் ஆண்டவர் விசுவாசி, கதவை மூடு, அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து? தேவ பிள்ளைகள், நகைத்தவர்கள் எல்லாம் வெளியில் இருந்தார்கள், விசுவாசித்தவர்கள் உள்ளே இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அடைத்த கடவுள் மத்தியில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கேட்கிறவங்களாம் கேள்வி கேட்கட்டும், வெளியில இருக்கட்டும். ஆனா விசுவாசிக்கிற நம்ம அந்த கதவை மூடும் போது ஆண்டவர் உள்ள ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அடைத்த கதவுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். இது ஜீவனுக்கு மட்டும் இல்ல. எலிசாவின் கதையை பாருங்க, ஒரு நியூ பினான்சியல் பிகினிங், ஒரு புதிய பொருளாதார ஆரம்பத்தை கொடுக்கிறார். வாசிங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்குது சொல் என்றார். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா லிட்டரலா எல்லாரும் வீட்லயும் தான் சொல்வீங்க, பாஸ்டர் இத்தனோடு தான் இது கொஞ்சம் இருக்குது, இது தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலயும் அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வா. அதாவது நம்ம ஒரு வீட்டில் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம், போய் பக்கத்துல எங்க கொஞ்சம் சக்கரை கொடுங்க, கொஞ்சம் தயிர் கொடுங்க, கொஞ்சம் ரைஸ் கொடுங்க, ரசம் கொடுங்க. பக்கத்துலாம் கடன் வாங்குறப்ப நிறைய பேர் இருப்பீங்களே, எங்க கொஞ்சம் இஞ்சி காலி ஆயிடுச்சு கொஞ்சம் கொடுங்களேன், நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு நிறைய பேர் கடன்லாம் கேட்பீங்களா பக்கத்துல. அந்த மாதிரி தான் இவர் கேட்டுன்னு சொல்ல. இவர் இஞ்சி பூண்டு தக்காளி அதெல்லாம் கேட்க சொல்ல, நேராக போய் ஐட்டம் என்னது பொருட்களை கேட்காத, விலங் காலி பாத்திரத்தை கேளு. இப்போ நீங்க போய் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் கேட்டு பாருங்களேன், நம்மளை பார்த்து வித்தியாசமாக யோசிப்பாங்க, என்னடா இவ எப்பவுமே கொஞ்சம் காஃபி போட்டு கொடு, பால் கொடுன்னு கேட்பாங்க. இப்போ வந்து பாத்திரத்தை வரைக்கும் கேட்கறாங்க. பாத்திரத்தை வித்து ஏதாவது காசு பண்ண போதுங்களா? நம்ம நம்பி பாத்திரத்தை கொடுக்கலாமா? பாத்திரம், வெறும் பாத்திரத்தை கேளு. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். தேவ பிள்ளைகளை, வெறும் பாத்திரத்தை கொண்டு வந்து என்ன சொல்ற, வீட்டை பூட்டிட்டு வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ண. இப்ப கதவெல்லாம் அடைக்கப்பட்டது. இப்ப பூட்டின கதவுக்கு பின்னாடி என்ன அற்புதம் பாருங்க. அங்க கதவை பூட்டிட்டு ஆண்டவர் செத்தவங்களை உயிர் தெழுகிறாங்க. இங்க பூட்டிட்டு இப்ப கடங்காரன் கதவு வெளியில இருக்கிறான். எத்தனை பேருக்கு உங்களுக்கு நீங்க லோன் கட்டாம இருக்கிறீங்களோ, கடங்காரங்க வெளில இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் அடுத்த மாசம் காசு, அதாவது போன மாசம் வரைக்கும் எப்படின்னா இல்லாதவர்களுக்கு உதவி செய்தோம். இந்த மாசம் எப்படின்னா இருக்கிறவர்களே இல்லாதவர்களாக ஒரு சூழ்நிலை. ஏன்னா தொடர்ந்து இந்த கொரோனா தாக்கி கொண்டே இருக்கு. இப்போ இல்லாதவர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே அந்த கேட்டகரியில வந்துட்ட மாதிரி இன்னைக்கு அடுத்த நிலைமை என்னன்ற மாதிரி எல்லாருமே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்ப கதவை பூட்டிட்டு வெறும் பாத்திரத்தோட அம்மா பிள்ளைகள்லாம் நிக்கிறாங்க. சிலர்லாம், பாஸ்டர் கரெக்டா பேசுறீங்க, நாங்களும் இப்படிதான் இருக்குது, கதவை பூட்டிட்டு வெறும் பாத்திரம், பர்ஸு காலி, எல்லாம் பாத்திரம் மட்டும் வெறுமையா இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டும் வெறுமையாகுது, பர்ஸும் வெறுமையாகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானே தெரியல. தேவ பிள்ளைகளை, கதவை பூட்டி கொண்டு வெறும் பாத்திரத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஜெபிச்சு இருக்கிற கொஞ்சத்தை அப்படியே பாத்திரமா வாரு. அப்ப அப்படி செய்யும் போது வசனம் சொல்லுது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பெண் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனை அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன் பண்ணுங்கள் என்றான். தேவ பிள்ளைகளே, இருந்ததே கொஞ்சம் தான். ஆனா என்ன ஆயிருக்குன்னா, அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள ஆண்டவர் அங்க ஒரு பினான்சியல் பிளெஸிங் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்தது வெறும் பாத்திரம் தாங்க, யாரும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொடுக்கல. ஆனா அடைக்கப்பட்டு வெளியில இருந்து ஒரு உதவியும் வரல. ஆனா உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இதேபோல இன்றைக்கும் நீங்க வீடுகள்ல நீங்களும் உங்க பிள்ளைகளும் குடும்பமாக நீங்க ஜெபிக்கும் போது வெளியிலிருந்து ஒரு நன்மையும் உள்ள வராம இருந்தாலும் இந்த அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கு. நல்லா விசுவாசிச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கய்யா. தேவ பிள்ளைகளை, உங்க பிள்ளைங்களோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களோட பாத்திரங்களை வைத்துக் கொள்ளுங்க, சொல்லுங்க இதுதான் எங்க நிலைமை, ஆனா ஆண்டவர் எங்களை நிரப்புவார், ஆண்டவர் எங்களை கொடுப்பார், நாங்கள் ஆண்டவரையே விசுவாசிக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பம். அந்த அம்மா வந்து சொல்றாங்க, பிள்ளை போயிட போறாங்க, கடங்காலம் வந்து பிள்ளைகளை கூட்டு விடுவாங்க, சாப்டர் க்ளோஸ். ஆனா தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை நான் சொல்றேன்,
இந்த கொரோனாவிலிருந்து வெளியில வரும்போது, இந்த அடைக்கப்பட்ட கதவுல இருந்து நம்ம வரும்போது, ஆண்டவர் நமக்கான ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்காக எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, மூன்றாவது காரியம், க்ளோஸ் டோர்ஸ் புட் யூ ஆன் காட்ஸ் டைம் டேபிள். அதாவது அடைக்கப்பட்ட கதவுக்குள் நீ இருக்கும்போது ஆண்டவரின் காலத்தின், ஆண்டவரின் நேர்த்தியான காலத்தின்படி நீ செயல்படுகிறாய். தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் கதையை பார்க்கும்போது யோசேப்பை சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறை கதவுகள் எல்லாம் மூடி விடுகிறது. சிறை கதவுகள்லாம் மூடிவிட்டு பிறகு சிறைச்சாலையில போட்டவங்கன்னா யோசேப்பின் கதை முடிஞ்சிடுச்சு. யோசேப்பு 2 பேரை சொப்பனம் காண்றாங்க. அப்போ பான பாத்திரம் கிட்ட அவன் சொல்றான், சொப்பனத்தை பார்த்து சொல்றான், எப்பா நீ ராஜாவின் இடத்துல போயிடுவ, போகும்போது என்னை நினைவில் வைத்துக்கொள் அப்படின்னு யோசேப்பு சொல்றான். ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். அதாவது எப்போ நம்ம மனுஷங்களை நினைச்சுக்கோன்னு கேட்கிறோமோ கரெக்டா மறந்துடுவாங்க. தெரியுதா? இப்போ மனுஷன் வேலையை மறக்கிற வேலை. பக்கத்துல போய் சொல்லுங்க, மனுஷன் வேலை மறக்கிற வேலை. ஆண்டவரின் வேலை நம்மை குறித்தே நினைவா இருக்கிற வேலை. நம்மை குறித்து நோக்கமா இருக்கிறது ஆண்டவர், நம்மை மறக்கிறது மனுஷன். அது யாரா இருந்தாலும் சரி. ஆங்கிலத்துல ஒரு ப்ராபர்ப் சொல்லாம, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அதாவது நம்ம இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளை மறந்தாங்க. நீங்க என்னதான் பாலும் தேனும் ஊட்டி இருந்தாலும், என்னதான் உங்க ரத்தத்தை பாசமா காட்டியிருந்தாலும், என்னதான் நீங்க வெளியில இருக்கிற பிள்ளைய தூக்கி வளர்த்திருந்தாலும், தம்பி புள்ள அக்கா தங்கச்சி இப்படி நீங்க பழகிருந்தாலும், நீதான் எனக்கு என்னன்னு சொல்லியிருந்தாலும், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், மறந்துடுவாங்க. ஸோ யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ பூட்டப்பட்ட கடவுள் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவர் யோசிக்கிறாரு, இப்ப கதவு அடைக்கப்பட்டது, நல்ல வேலை ஒருத்தன் கிடைச்சாம்பா, அவன் கனவை சொல்லிட்டு அவன் வெளியில போன உடனே கரெக்டா நமக்கான காரியங்களை செய்வார். வெளியில போய் 2 வருஷம் ஆகுது பிள்ளைங்க. இப்ப இவனை யோசிச்சிருப்பான், அவன் மறந்துட்டான், ஆண்டவர் மறந்துட்டாரா? ஏன்னா 2 வருஷம் ஜெயில இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 2 வருஷமோ 2 மாசமோ நம்ம உள்ள இருந்தாலும் சொல்றேன், மனுஷன் மறந்துருக்கலாம், நான் ஆண்டவர் மறக்கவே இல்லை. யூ ஆர் ஆன் காட்ஸ் டைம் டேபிள். ஷட் டோர்ஸ் ஆர் க்ளோஸ் டோர்ஸ், மேக் ஷூர் யூ ஆர் ஆன் காட்ஸ் டைம் டேபிள். அப்ப திடீர்னு பாருங்க 2 வருஷம் ஆகுது. ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின் பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி எண்டையில் நின்று கொண்டு, பார்வோனுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொப்பனம் வருது. அப்ப பார்வோன் இந்த சொப்பனத்தை தீர்க்க யாருமே இல்லைன்னா அப்போ ஞாபகம் வருது பானபாத்திரக்காரனுக்கு. 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். தேவ பிள்ளைகளே, 2 வருஷம் அவன் யோசித்திருப்பான், யோசிப்பு என்னடா நடக்குது இந்த காலகட்டத்துல, ஒரு அடைச்ச கதவுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு. 2 years I am sitting behind a closed door. தேவ பிள்ளைகளே, அது என்னன்னா, இந்த 2 வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கான அற்புதம் அவர் பெருசு அப்படியே பெருக பண்ண உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்ஃபேக்ட் ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா பானபாத்திரக்காரன் போய் அந்த டைம்ல யோசேப்பை பத்தி சொல்லி தான் யோசேப்பு கூப்பிட்டுருப்பாங்க, சரி விடுதலை அறிப்பாங்க, அங்க இருக்கட்டும், ஓரமா இருக்கட்டும், அவர் ஒரு ஆளா இருக்கட்டும், நல்ல ஒரு வசதி. ஆனா இப்ப ராஜாக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை யோசேப்பு தீர்த்து வெளியில வந்த போது அவனை ஜனாதிபதி ஆக்கினார்கள். ராஜாவோட ரதத்தை கொடுக்குறாங்க, ராஜாவோட மோந்திரம் செயின், பார்வோனின் மகளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 வருஷம் அடைக்கப்பட்ட கதவு. தேவ பிள்ளைகளே, I want to tell you, அடைக்கப்பட்ட, when you are behind a shut door, you are on God's டைம் டேபிள். ஆண்டவரின் காலத்தில் நீ இருக்கிறாய். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 105:17-22 நான் வாசிக்கிற வசனம் இப்படியா சொல்லுது. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் கட்டப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னால் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கணும். வசனம் பாருங்களேன், அந்த வார்த்தை நிறைவேறுகிற கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டதான். தேவர்களே, இன்றைக்கும் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம், நானும் அமர்ந்து கொண்டிருக்கேன், நம்மளாம் உட்கார்ந்து கொண்டிருக்கோம். ஆனா அடைக்கப்பட்ட கதவு பின்னாடி கர்த்தரின் வார்த்தை வேலை செய்து கொண்டிருக்குது. கர்த்தரின் வார்த்தை நம்மளை புடமிட்டு கொண்டிருக்குது. அடைக்கப்பட்ட கதவுகள், ஷட் டோர்ஸ் ஆர் காட்ஸ் பிளேஸ் ஃபார் மிரக்கிள்ஸ். அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு இடமாக மாறுகிறது. ஷட் டோர்ஸ் கிவ் அஸ் நியூ பிகினிங். அடைக்கப்பட்ட கதவுகள் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறது.
அடைக்கப்பட்ட கதவுகள் பின்னாடி நாம் இருக்கும்போது தேவனின் காலத்தில் இருக்கிறோம். we are on God's timetable. இந்த 3 காரியத்தை மட்டும் ஞாபகம். அடைக்கப்பட்ட கதவுகளும் அற்புதமும். தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட கதவு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் சொல்லுது. அடைக்கப்பட்ட கதவு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யார் நம்மை விட்டு விலகினாலும் பிரிந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, எபிரோவின் மகள் மரித்து போனா டைம் ஓவர்ட்டாங்க. எலியாவோட ஊழியக்காரன் மரித்து போனா டைம் ஓவர்ட்டாங்க. காசு இல்லை, இங்க வியாதியில மரித்து போறாங்க. இங்க சிறைச்சாலைக்குள்ள கதவு எதுவாக இருந்தாலும், சிறைச்சாலை கதவா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாடி இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் அந்த கதவை திறந்து நமக்கான ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக. சோ ஒரு மனுஷனுக்கு அடைக்கப்பட்ட கதவுனா இல்லைன்னு அர்த்தம். மனுஷனுக்கு அடைக்கப்பட்ட கதவுனா முடிந்ததுன்னு அர்த்தம். மனுஷனுக்கு அடைக்கப்பட்ட கதவுனா அவமானம்னு அர்த்தம், நிந்தைன்னு அர்த்தம், ஏமாற்றம்னு அர்த்தம். ஆனா ஆண்டவருக்கு அடைக்கப்பட்ட கதவுனா அற்புதம்னு அர்த்தம், புதிய ஆரம்பம்னு அர்த்தம், ஆண்டவரின் காலத்தில் நம்ம இருக்கிறன்னு அர்த்தம், ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லைன்னு அர்த்தம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம், கர்த்தரை நம்புகிற நேரம் என்ற அர்த்தம், ஜபிக்கிற நேரம் என்ற அர்த்தம். ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த கொரோனா மத்தியில வீடுகளில் ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். நீங்கள் அடைக்கப்பட்ட கதவுகளோடு குடும்பமா நீங்க இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். கண்களை போடுவோம். நல்ல பிதாவே ராஜா, தேவரே, இன்றைக்கும் நீங்கள் இன்றைக்கு பேசினபடி நாங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் பின்னாடி நின்று கூடாது. we are behind shut doors. தேவரே, இந்த அடைக்கப்பட்ட கதவுகள் பின்னாடி என்ன நடக்கும், உள்ளுக்குள்ள எப்படி அற்புதம் நடக்கணும்? தேவரீர் அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளதான் நீங்க அற்புதத்தை செய்வீங்க. கால தாமதமாகவில்லை, நாங்கள் தேவனின் கரத்துல, தேவனின் காலத்துல இருக்கோம். அப்பா, எங்களுக்கு வர வேண்டியது, எங்க நடக்க வேண்டியது, நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் கதவு, நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் கடவுள் நீர் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே நீங்க செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இதோ இந்த அப்பா ஆராதனையை பார்த்து கொண்டு இந்த ஜெபத்தோடு என்னோடு கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் அப்படியே கையை உயர்த்துவோமா? அப்பா, எங்க பிரசனத்துல, உங்களுடைய பிரசனத்துல கர்த்தாவராஜ நாங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறோம். தேவரே, அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு அப்பா தேவைகள் சந்திக்கப்படும், ஐஸ்வர்யம் வரும், பிரேக் த்ரூஸ் வரும், வேலைகள் வரும், எங்களுக்கு தேவையான கர்த்தாவராஜா எல்லா நன்மைகளும் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள என் தேவன் நீர் கொடுத்து எங்கள் தேவையை நீர் சந்தித்து அற்புதங்களும் நாங்கள் சாட்சியும் சொல்ல முடியாது நீங்க செய்ய போவதற்காக நன்றி. எல்லா துதிகர மகிமை ஒவ்வொருவருக்கு செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள இருக்கிற நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வானா? எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்றது மட்டும் இல்ல, லைவ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் டைப் பண்ணிங்களேன், சாட்ல ஆமேன், மை லார்ட் வில் டூ a miracle, ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார், அந்த சாட்ல போடுங்க. அப்படி போட்டுக்கலாம், ஆண்டவர் செய்ய போறாங்க. ஒரு விசுவாச அறிக்கை தான் தேவ பிள்ளைகளே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுக்கு இயேசுவின் நாமத்தால வாழ்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த சர்வீஸ் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா எங்க வெப்சைட்ல ஒரு சின்ன ஒரு படிவம், ஒரு ஃபார்ம் இருக்கு. உங்க பேர், உங்க விலாசம், உங்க நம்பர், உங்க ஜெப குறிப்பு முக்கியமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஃபோன் பண்ணி ஜெபிப்போம். அதே போல கீழே ஃபீட்பேக்கும் ஒரு லிங்க் இருக்கு. எங்கள் ஆராதனை உங்களுக்கு பிடித்திருந்ததா, இல்ல எது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல எந்த காரியங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படி இருந்தா அதுவும் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. அதே போல இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து விட்டு இதோட உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதற்கான நோட்ஸ் இருக்கும், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்துல முக்கியமாக தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காணிக்கையும் தசம்பாகத்தையும் நீங்க ஆன்லைன்ல அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த ஜிபேல இருக்கு, QR கோட் இருக்கு, நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த நேரத்திலையும் சபை அநேக ஊழியக்காரர்களையும், மிஷனரிகளையும், அநேக குடும்பங்களையும், முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வீடு இல்லாதவர்களுக்கு, ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸ்க்காக பாரிஸ்ல ஒரு சர்ச் நடத்துறோம். அந்த குடும்பங்களையும் ஹோம் பிள்ளைகளையும் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால தேவை இருக்கு அநேகம். உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு உதவணும்னு நினைச்சா நீங்க உதவலாம். இல்ல பாஸ்டர் எங்களுக்கே உதவி தேவை இருக்கு அப்படின்னாலும் எங்களுடைய பிரேயர் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஜெபம், கவுன்சிலிங், இல்ல எந்த தேவை இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா பெரிதான அவர் கரத்தினால, தயவுள்ள கரத்தினால நாங்களும் உதவி செய்ய எங்களால் முயன்றதை உங்களுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். அதே பிள்ளைகளை அப்படியே தொடர்ந்து இந்த ஆராதனையை தொடர்ந்து அப்படியே கிட்ஸ் சர்ச் நடைபெறும். 10 மணிக்கு கிட்ஸ் சர்ச் உண்டு. அந்த கிட்ஸ் சர்வீஸை நீங்க பார்க்கலாம், மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியமா நாளையிலிருந்து VBS ஆரம்பிக்குது. இது 10 to 11 ஒரு வாரத்துக்கு கிட்ஸ் ஆர் கோயிங் டு ஹேவ் a fantastic time. ரொம்ப முயற்சிகள் எடுத்து சபையிலேருந்து சேர்றோம். ஸோ அதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. your kids are going to have a fantastic time. ஆக்டிவிட்டிஸை பண்ண சொல்லுங்க, ஸ்டடியில ஜாயின் பண்ண சொல்லுங்க, ஆக்டிவிட்டிஸை செய்து வீடியோ ஃபோட்டோலாம் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ கிட்ஸ் கூட சேர்ந்து ஐ எம் ஆல்சோ கோயிங் டு என்ஜாய் their kids service. So God bless you. ஆசீர்வாதத்தை நாம் சேர்ந்து பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அரவணைப்பும் ஐக்கியமும் வழிநடத்தலும் அவருடைய சமூகமும் சமாதானமும் நம்மோடு சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. So continue watching kids service. இதுக்கப்புறம் English service is at 10:30, so you can continue to watch and join our services. God bless.